கணக்கு வைத்துள்ள கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. ஓய்வு காலத்திற்கு பிறகு கையில் இருக்கும் பென்ஷன் தொகையை அதிகரிக்க EPFO ஒரு முக்கிய விதியை மீண்டும் கொண்டு வந்துள்ளது. ஆனால் இந்த செய்தி சிலருக்கு மட்டுமே மகிழ்ச்சியை தரும், பலருக்கு ஏமாற்றத்தை தரலாம். அது ஏன், யாரெல்லாம் இந்த பட்டியலில் வருகிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். EPS அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் பழைய விதிமுறையை மீண்டும் அமல்படுத்தியுள்ளது EPFO. இதன்படி ஊழியர்கள் தங்கள் முழு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அதிக பென்ஷனை பெறுவதற்கான வாய்ப்பு திரும்ப கிடைத்துள்ளது. விஷயம் என்னவென்றால், 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு ஒரு விதி இருந்தது. அதன்படி ஊழியர்கள் தங்கள் முழு சம்பளத்திற்கும் பென்ஷன் பங்களிப்பை செலுத்த முடியும். ஆனால் 2014இல் ஒரு புதிய கட்டுப்பாடு வந்தது. அதன்படி உங்களின் அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாயாக இருந்தாலும் பென்ஷன் கணக்கீடு என்பது வெறும் 15,000 ரூபாய்க்கு மட்டுமே செய்யப்படும். இதனால் ஓய்வு காலத்தில் கிடைக்கும் பென்ஷன் தொகை மிகவும் குறைவாக, அதிகபட்சம் 7,500 ரூபாய் என்ற அளவிலேயே இருந்தது. இப்போது வந்திருக்கும் குட் நியூஸ் என்னவென்றால், அந்த 15,000 ரூபாய் என்ற வரம்பை தாண்டி முழு சம்பளத்திற்கும் பென்ஷன் பிடிக்கும் பழைய முறை மீண்டும் வந்துள்ளது. ஆனால் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த அதிரடி சலுகை எல்லோருக்கும் கிடையாது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பே பணியில் சேர்ந்து அப்போதே ஹையர் பென்ஷன் ஆப்ஷனை தேர்வு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். டாக்டர் ராகுல் சிங் இது பற்றி கூறும்போது, இது அனைவருக்கும் பொதுவானதல்ல. 2014க்கு பிறகு பணியில் சேர்ந்த புதிய ஊழியர்களுக்கோ அல்லது பழைய முறையில் விருப்பம் தெரிவித்தவர்களுக்கோ, 2014க்கு பிறகு பணியில் சேர்ந்த புதிய ஊழியர்களுக்கோ அல்லது பழைய முறையில் விருப்பம் தெரிவிக்காதவர்களுக்கோ இந்த அதிக பென்ஷன் பலன் கிடைக்காது என்று தெளிவாக கூறியுள்ளார். பொதுவாக உங்கள் சம்பளத்தில் பிடிக்கப்படும் PF தொகையில் 8.33% மட்டுமே பென்ஷன் கணக்கிற்கு செல்லும். அதுவும் 1,250 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும். ஆனால் பழைய விதியின் கீழ் வருபவர்களுக்கு இந்த தொகை அதிகமாகி ஓய்வு காலத்தில் கையில் கிடைக்கும் பென்ஷன் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆகவே நீங்கள் 2014க்கு முன் பணியில் சேர்ந்தவரா, பழைய திட்டத்தில் விருப்பம் தெரிவித்தவரா என்பதை உடனே சரிபார்த்துக் கொள்ளுங்கள்.